அதெல்லாம் குப்பை இல்லடா, அதெல்லாம் நல்ல இப்போ விடிங்க சரியான தம்பி. ஆமா இப்போ அவரை பக்கி வாழை தண்டை நான் போட்டு கொட்டாவே 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 கொடுக்கப்பட்டதானே இதுக்குரிய தீர்வு ஜனவரி 30 வரைக்கும் கிளிய வேண்டும். விவசாய காணியம் பாவிக்கிற ஊர் இந்த ஊர் உங்களுக்கு தெரியும். 8000க்கும் மேற்பட்ட சனம் இருக்குது. உங்களுக்கு கிழக்கு மாநிலத்தில் ஒரு விவசாயத்தை விவசாயம் பாதிக்கப்படும். அதாவது இலங்கையிலே போட்டி போட்டி ஒரு மேலதிகாரி சட்ட ரீதியாக அதுக்குரிய லீகல் டாக்குமெண்ட் எதுவும் இல்ல குடும்பம் ஒரு வருஷம் என்ன எல்லாருமே அமைச்சர் நிச்சயம் சொல்றாரு கூட கழுதாவளை பிரதேசத்தினுடைய மக்களுடைய அந்த குப்பை அசௌகரியம் சம்பந்தமாக நாங்கள் கடந்த மாதம் 26ஆம் தேதி ஒரு மனு ஒன்று பிரதேச செயலாளருக்கு வழங்கப்பட்டது. அந்த மனுவிலே பிரதிகள் பிரதேச செயலாளர், சுகாதார வைத்திய அதிகாரி, பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் மற்றும் அரசாங்க அதிபர், தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய 3 மட்டக்களப்பு மாவட்ட பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கும் இந்த பிரதிகள் வழங்கப்பட்டது. இந்த பிரதிகள் வழங்கப்பட்டதன் பிரகாரமாக இவர்கள் எந்த விதமான ஒரு காத்திரமானவும் மக்களுக்கு அசௌகரியமான குப்பைகள் கொட்டப்படுகின்றதை தடுத்து நிறுத்துவதற்காக எந்த ஒரு முடிவையும் அவர்கள் எடுக்கவில்லை. இது சம்பந்தமாக நாங்கள் கடந்த கிழமை களுவாஞ்சிகுடி பாசிகசாலையிலே இடம்பெற்ற ஒரு பாசிகசாலை திறப்பு விழாவுக்கு முதலமைச்சர் வருகின்றார். அந்த முதலமைச்சரிடமும் இந்த குப்பை கொட்டுவது தொடர்பான நாங்கள் தெரிவித்திருந்தோம். அதுக்கும் எந்த விதமான முடிவும் எட்டப்படவில்லை. அதே இடத்தில் முதலமைச்சரினால் ஏசிஎல்ஜி மற்றும் பிரதேச செயலாளர், பிரதேச சபை செயலாளர் ஆகியோர் அங்கு சமூகம் அளித்தனர். இவர்களிடம் கலந்தாலோசித்திற்குரிய முடிவை பெற்றுக் கொள்ளுமாறும் அவர்களிடம் பணிக்கப்பட்டிருந்தார். அப்பொழுது நாங்கள் கலந்தாலோசித்த வேளையிலே பிரதேச செயலாளர் எங்களை அழைத்து சொன்னார், போன கிழமை பிரதேச செயலகத்துக்கு இதுக்குரிய முடிவை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதன் பிரகாரம் நாங்கள் போன கிழமை திங்கட்கிழமை பிரதேச செயலகத்துக்கு சென்ற வேளையிலே அவர் எங்களுக்கு ஒரு பகிரங்கமாக ஒரு அறிவித்தலை விட்டார். நான் உடனடியாக இந்த குப்பைகளை தடுத்து நிறுத்துவதற்கும் பிரதேச சபை செயலாளருக்கு நான் உடனடியாக கட்டளையிடுகிறேன் என்று சொல்லியிருந்தேன். நான் அதுவரை இந்த கடிதமும் வழங்கப்படவில்லை. இது குறித்து மக்கள் வெளிப்பட நாங்கள் எங்கள் பிரதேசத்தினுடைய வாழ்வாதாரத்தை, விவசாய நிலங்களை நஞ்சாக்காமல் தடுப்பதற்காகவும் அங்கே கால்நடைகள் மிகவும் கேவலமான முறையை நடமாடிக்கொண்டிருக்கின்றது. அந்த பிரதேசத்தை பாதுகாக்கும் நோக்கோடும் எங்கள் பிரதேசங்கள் அழகான கடற்கரை பிரதேசம் இன்னும் சீரழிந்து விடக்கூடாது என்பதற்காகவும் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக பிரதேச முன்னால் எங்களுடைய பிரதேச மக்கள், விவசாயிகள், மீனவர்கள் சேர்ந்து இந்த ஒரு எதிர்ப்பை காட்டுவதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். இந்த குப்பை கொட்டுறதால எங்களுக்கு விவசாயிகளுக்கு கடும் பாதிப்பாக இருக்குது. என்னென்னா அதில் குப்பையில் மாட்டெலும்பு, ஆட்டெலும்பு, அந்த எலும்பெல்லாம் போடுறதால கொசு தொல்லை சரியான கொசுவாக இருக்குது. அடுத்து நாய் சொப்பிங் பேக்குகளோ அதை இதோ கழிவெல்லாம் அழுத்து கொண்டு இந்த பயிர் வழியை சரியான சேதப்படுது. இந்த முறை வெங்காயம் நாட்டி கூட நாங்கள் அந்த அளவுக்கு தான் இல்லை அளவு கழிவு பொருள் அந்த இதை கொண்டு போட்டு பெரிய அசிங்கப்படுத்திருக்கீங்க. மற்ற அந்த பாதையிலேயே குப்பையை போட்டு அந்த பாதையாளங்களுக்கு மோட்டார் வைக்கல ஒன்றும் போயிடலாம், நடந்தும் போயிடலாம். அமெரிக்கி அளவு மோசத்தில் அடி பக்கத்தில் குடியிருப்பு பிரதேசம் பண்ணிருக்கு. அதில் சரியான கொசு தொல்லையும் அது இது மாதிரி இதை தயார் செய்து எங்களுக்கு இதை கொட்டாமல் தான் இதரணும் எங்களுக்கு இதை தான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். பிரச்சனை சம்பந்தமாக டிஎஸின் தலைமையில் நடந்த கலந்துரையாடல் எடுக்கப்பட்ட முடிவின்படி நாங்கள் 2 வீக்ஸுக்குள்ளே அதை துப்புரவாகி சுகாதார சீர்கேடு வராத அளவுக்கு துப்புரவாகி கொடுக்குற முடிவெடுத்து அவங்களுக்கு இன்றைக்கு எழுத்து மூலம் நாங்கள் அறிவிக்கின்றோம். அல்லது இன்றையிலிருந்து அந்த இடத்துல குப்பை கொட்டுறதை தற்காலிகமாக நிறுத்தி பொதுமக்களுக்கு ஒரு அறிவித்தலையும் நாங்கள் இன்றைக்கு
வழங்குவதாக முடிவெடுக்கப்பட்டது.